கற்பனை பண்ணி பாருங்க. உங்க வீட்ல ஒரு தண்ணீர் குழாய் இருக்கு. அதுல எங்கேயோ ஒரு பெரிய அடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் சீரா போக முடியல. ம் கண்டிப்பா குழாயில ஒரு பெரிய அழுத்தம் உருவாகும் இல்லையா? ஆமா, அந்த அழுத்தம் அதிகமாகி குழாய் வெடிக்கிற நிலைக்கு கூட போகலாம். அந்த நேரத்துல மோட்டார் ரொம்ப கஷ்டப்பட்டு சத்தம் போட்டபடி தண்ணிய தள்ள போராடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? அந்த மோட்டார் ஆஃப் பண்ணுவோம், இல்லைன்னா அடைப்பு சரி பண்ணுவோம். சரியா சொன்னீங்க. கண்டிப்பா அந்த அடைப்பை தான் முதல்ல சரி பண்ணுவோம். அத விட்டுட்டு மோட்டார மெதுவா ஓட சொல்லி செட் பண்ண மாட்டோம் இல்லையா? ஆமா, அது கொஞ்சம் முட்டாள்தனமா இருக்கும். ஆனா நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பிளட் பிரஷர், அதாவது இந்த ரத்த அழுத்தம் அப்படிங்கிற விஷயத்துல நாம பெரும்பாலும் அந்த மோட்டார தான் குறை சொல்றோம். அதாவது நம்ம இதயத்தை சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. நம்ம இதயத்தை தான் குறை சொல்றோம். மருத்துவத்துறையில கூட ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த இதயத்தோட துடிப்பை குறைக்கிற வழிகளை தான் அதிகமா பரிந்துரைக்கிறாங்க. சொல்லப்போனா இது ஒரு பெரிய முரண்பாடு தான். ஆமா, இந்த முரண்பாட்டோட ஆணிவேரை தான் இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல தேடி போக போறோம். எதையும் மேலோட்டமா பார்க்காம ஆழமா தெரிஞ்சுக்க விரும்புற உங்களுக்கான பிரத்யேகமான பதிவு இது. கண்டிப்பா இன்னைக்கு நாம நிறைய புது விஷயங்களை பேச போறோம். இன்னைக்கு நாம அர்னால்ட் ஏரட் அப்படிங்கிற ஒரு முன்னோடியோட முற்றிலும் மாறுபட்ட வியக்க வைக்கிற ஒரு மருத்துவ கோட்பாட்டை வச்சுதான் இந்த பிளட் பிரஷரை அலச போறோம். அந்த தண்ணீர் குழாய் உமையோட நீங்க ஆரம்பிச்சது மிக சரியான ஒரு தொடக்கம். ஏன்னா ரத்த அழுத்தம் அப்படிங்கறத நாம எப்படி பார்க்க பழகியிருக்கோம் அப்படிங்கறது இது அப்பட்டமா காட்டுது. ஆமா, ஒரு நம்பரா தான் பாக்குறோம். கரெக்ட். நாம மருத்துவமனைக்கு போறோம், அவங்க ஒரு கருவியை கட்டி எண்களை சொல்றாங்க. ஒரு 120க்கு 80 அப்படிங்கிற எண்களுக்கு மேல இருந்தா நாம உடனே பதட்டம் அடைறோம். பதட்டப்பட்டு உடனே மாத்திரைகளை தேடி ஓடுறோம் இல்லையா? ஆனா உண்மையில ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு இயந்திரத்துல காட்டுற எண்களோட விளையாட்டு கிடையாது. அப்போ அது என்ன உணர்த்துது? அந்த எண்கள் நம்ம உடல் எப்படி இயங்குது, உள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத நமக்கு உணர்த்த உடல் பயன்படுத்துற ஒரு மிக முக்கியமான சிக்னல். ஒரு அலாரம் மாதிரி. ஓ, ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி சொல்றீங்க. ஆமா, நாம அந்த எண்களை குறைக்கிறதுல காட்டுற தீவிரத்தை அந்த எண்கள் ஏன் அதிகரிக்குது அப்படிங்கிற அடிப்படை காரணத்தை தேடுறதுல காட்டுறதே இல்ல. உண்மைதான். நாம அந்த ஏன் அப்படிங்கிற கேள்வியே கேட்பதே இல்ல. அர்னால்ட் எரட்டோட அந்த மாறுபட்ட கோட்பாட்டுக்குள்ள நம்ம முழுமையா நுழையறதுக்கு முன்னாடி இந்த மோட்டார் ஓமைய கொஞ்சம் உடலியல் ரீதியா புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அப்பதான் இந்த புது கோணம் கேக்குறவங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். இப்ப பாத்தீங்கன்னா, நமது இதயம் ஒரு மிகச்சிறந்த பம்ப். அது ஒரு நாளைக்கு சுமார் 1,00,000 தடவை துடிச்சு ரத்த குழாய்கள் வழியா உடல் முழுவதுக்கும் ரத்தத்தை செலுத்துது. மூளைக்கும் மத்த முக்கிய உறுப்புகளுக்கும் ஆக்சிஜனை கொண்டு போறதுதான் அதோட தலையாய பணி. இப்போ இந்த ரத்த குழாய்கள்ல ஏதாவது அடைப்பு ஏற்படும் போதோ அல்லது குழாய்கள் சுருங்கும் போதோ இதயம் வழக்கம் போல ரத்தத்தை செலுத்த முடியாமல் திணறுது. ஏன்னா உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் போய் ஆகணும். ஆமா, அதனால உடல் என்ன செய்யுது? அது இதயத்துக்கு ஒரு அவசர செய்தியை அனுப்புது. எப்படியாவது ரத்தத்தை உறுப்புகளுக்கு கொண்டு சேர்த்துடு அப்படின்னு. உடனே இதயம் வழக்கத்தை விட அதிக விசையோட அதிக அழுத்தத்தோட ரத்தத்தை உந்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுது. அதாவது உயர் ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது உடலோட ஒரு நோய் கிடையாது. அது உடலோட ஒரு தற்காப்பு நடவடிக்கை. சர்வைவல் மெக்கானிசம்னு சொல்லுவோம். மூளைக்கு ஆக்சிஜன் செல்லாட்டி நாம இறந்துடுவோம். ஓ, அது தடுக்கத்தான் இதயம் அதிக அழுத்தத்தை கொடுக்குது. ஆமா. இப்ப சொல்லுங்க, தன்னைத்தானே காப்பாத்திக்க போராடுற இதயத்தை குறை சொல்றது தர்க்க ரீதியா சரியா? கண்டிப்பா இல்ல. தோட்டத்து குழாயில அடைப்பு ஏற்படும் போது தண்ணீரோட அழுத்தம் அதிகரிக்குதுன்னா பிரச்சனை குழாயில உள்ள அடைப்புல தான் இருக்கு. அந்த அடைப்பை விட்டுட்டு மோட்டார் ஏன் இவ்வளவு அதிக அழுத்தத்தை உருவாக்குது? மோட்டார்ல தான் ஏதோ கோளாறு இருக்கு அப்படின்னு மாத்திரைகளை கொடுத்து இதயத்தோட துடிப்பை குறைக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்து. நிஜமாவே பெரிய ஆபத்து தான். மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் செல்வது இதனால தடைப்படும் இல்லையா? நாம செய்யற அடிப்படை தவறு இதுதான். இது உண்மையில ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான். அப்படி என்றால் இரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்படுறதால தான் அழுத்தம் அதிகரிக்குது, இதயம் வேகமா துடிக்குது அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா அந்த இரத்த குழாய்கள்ல அடைப்பு எப்படி வருது? ரத்தம் அப்படிங்கிறது ஒரு திரவம் தானே, அது ஓடுற குழாயில எப்படி திடீர்னு அடைப்பு உருமாகும்? இந்த கேள்வியை கேட்கும்போதுதான் அர்னால்ட் எரட்டோட தத்துவம் எவ்வளவு ஆழமானது நமக்கு புரியுது. ஆமா, அவர் சளியற்ற உணவு முறை, அதாவது மியூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான தத்துவத்தை கடந்த நூற்றாண்டிலே உருவாக்கியிருக்காரு. அவரு ரத்த அழுத்தத்தை ஒரு தனிப்பட்ட நோயாகவே பார்க்கல. அது உடல்ல சேர்ந்துள்ள தடைகளோட,
அதாவது அப்ஸ்ட்ரக்ஷன்ஸோட ஒரு வெளிப்பாடு மட்டுமே அப்படின்னு சொல்றாரு. அவரோட அந்த புகழ்பெற்ற சூத்திரம் ஒன்னு இருக்குது. சக்தி இஸ் ஈக்குவல் டு ஆற்றல் மைனஸ் தடைகள், அதாவது வைட்டாலிட்டி ஈக்குவல்ஸ் பவர் மைனஸ் அப்ஸ்ட்ரக்ஷன். V இஸ் ஈக்குவல் டு P மைனஸ் O. இந்த சூத்திரம் கேட்க ரொம்ப எளிமையானதா தோணலாம், ஆனா இது மருத்துவ உலகத்தோட ஒரு மாபெரும் திறவுகோல்னு சொல்லலாம். கண்டிப்பா. நம்ம எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும், எவ்வளவு சக்தியோடு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம உடலோட உள்ளார்ந்த இயங்கு திறன் என்ன, அந்த ஆற்றலை தடுக்கிற தடைகள் உடலுக்குள்ள எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, உங்க கார்ல எவ்வளவு சக்தி வாய்ந்த இன்ஜின் இருந்தாலும் அதோட சக்கரங்கள்ல சேற்றை பூசிட்டு அதால வேகமா ஓட முடியாது இல்லையா? மிகச்சரியான உவமை. அந்த சேறு தான் தடை. நம்ம உடல்ல அந்த தடைகள் அதிகமானால் இயற்கையாகவே நமது சக்தி குறையும், உறுப்புகளோட இயக்கம் தடைப்படும். அந்த தடையத்தான் எரட் மிக துல்லியமா சுட்டி காட்டுறார். ஆனா அந்த தடைகள் அப்படின்னு அவர் எதை சொல்றாருன்னு பார்க்கும்போது தான் ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு. ஆமா, அவர் சளி, அதாவது மியூக்கஸ் அப்படின்னு சொல்றார். சளி அப்படின்னோடனே நமக்கு இருமல் வரும்போது மூக்கிலையோ தொண்டையிலையோ வரும் சளின்னு நாம நினைச்சுக்கிறோம். ஆனா எரட் சொல்றது அது வல்ல. அப்ப அவர் எந்த சளியை குறிப்பிடுறார்? நாம சாப்பிடுற தவறான உணவுகள், குறிப்பா மைதா மாதிரியான சுத்திகரிக்கப்பட்ட மாவுச்சத்து அதிகமா உள்ள உணவுகள், இறைச்சி வகைகள், அப்புறம் இன்னைக்கு நம்ம அதிகம் பயன்படுத்துற பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இது எல்லாமே முழுமையா சேர்க்கப்படுறதில்ல. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கோதுமை மாவையோ அல்லது மைதாவையோ தண்ணீர்ல கலந்தா என்ன ஆகும்? அது ஒரு பசை போல, ஒரு கோந்து போல ஒட்டும் தன்மையை பெறும் இல்லையா? ஆமா, கைகள்லயே ஒட்டிக்கும். இதே வினைதான் நம்ம உடலுக்குள்ளேயும் நடக்குது. அந்த உணவுகள் முழுமையா செரிமானம் ஆகாம உடல்ல ஒட்டும் தன்மையுள்ள ஒரு பிசுபிசுப்பான சளியா, அதாவது மியூக்கஸ் ஆகவும் நச்சுகளாகவும் மாறுதுன்னு ஏரட் சொல்றார். இது ஒரு மிக முக்கியமான உயிரியல் உண்மை. இந்த மாவுச்சத்தும் புரத கழிவுகளும் செரிக்கப்படாம குடல்ல தங்கி அப்புறம் ரத்தத்துல கலக்குது. இத கேட்டாலே ஒரு மாதிரி பயமா இருக்கு. இந்த இடத்துல நாம சமையலறையில உள்ள சிங்க் குழாய் உவமைய பொருத்தி பார்க்கலாம். ஒரு வீட்டோட சமையலறையில உள்ள யூபெண்ட் குழாயை நினைச்சு பாருங்க. பாத்திரங்கள் கழுவுற இடம். ஆமா, பல வருடங்களா நாம பாத்திரங்களை கழுவும் போது அதிலிருந்து வெளியேற கொழுப்பு, எண்ணெய், அப்புறம் உணவு கழிவுகள் அந்த குழாயோட உட்புறத்துல எப்படி படியும்? ஒரே நாள்ல அதை அடைச்சிக்காது. எக்ஸாக்ட்லி. மெல்ல மெல்ல வருடக்கணக்குல படிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுபோலத்தான் நமது உடல்லையும் இந்த நிகழ்வு நடக்குது. அதாவது நம்ம வார இறுதி நாட்கள்ல சாப்பிடுற பிரியாணி, தினமும் சாப்பிடுற பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இனிப்புகள், இது எல்லாமே உடனுக்குடன் அடைப்பை ஏற்படுத்துறதில்ல. இது ஒரு 10, 20, 30 வருடங்களா நடக்கிற ஒரு மெதுவான செயல்முறை. ஓ, அப்போ இந்த ஒட்டும் தன்மையுள்ள சளி மற்றும் நச்சுகள் பல தசாப்தங்களா இரத்த குழாய்களோட உட்புற சுழர்கள்ல மெல்ல மெல்ல படியுதுன்னு சொல்றீங்க? ஆமா, மருத்துவ கண்ணோட்டத்துல இதை விளக்கணும்னா நமது இரத்த குழாய்களோட உட்புறம் மிகவும் மென்மையான எண்டோதீலியல் திசுக்களால ஆனது. எண்டோதீலியல் திசுக்கள். இந்த திசுக்கள் ரப்பர் போல விருந்து கொடுக்கிற தன்மை கொண்டவை. ஆனா இந்த நச்சுகளும் பிசுபிசுப்பான மாவுச்சத்து கழிவுகளும் தொடர்ந்து அங்க படியறதால அந்த சுவர்கள் இறுகி போகுது. அந்த எலாஸ்டிசிட்டி, அதாவது நெகிழ்வுத்தன்மை முற்றிலும் மறைஞ்சிடுதா? ஆமா, ரப்பர் போல விரிய வேண்டிய குழாய்கள் இரும்பு பைப்புகளை போல கடினமாயிடுது. இதோட மட்டுமில்லாம ரத்தத்துல இந்த கழிவுகள் கலந்திருக்கிறதால ரத்தமும் தண்ணீர் போல ஓடாம தடிமனா மாறிடுது. ஒரு கெட்டியான சிரப் போல மாறிடுதுன்னு சொல்லலாம். கரெக்ட். இப்போ அந்த பயங்கரமான காட்சியை கற்பனை செய்து பாருங்க. கழிவுகளால சுருங்கி போன, நெகிழ்வுத்தன்மையை இழந்த கடினமான இரும்பு பைப்புகள் வழியா கெட்டியான ரத்தத்தை உடல் முழுவதும் தள்ளுறதுக்கு இதயம் எவ்வளோ கடுமையா போராடணும்? ஆஹா, நினைச்சாலே மலைப்பா இருக்கு. அந்த கடுமையான போராட்டத்தோட நேரடி விளைவுதான் ரத்த அழுத்தம். ஓ, இப்போ இது மிக தெளிவா புரியுது. அதாவது பிரச்சனை எந்த விதத்திலயும் இதயத்துல இல்ல, அது தன் பணியை மிக சரியா செய்யுது. 100க்கு 100 உண்மை. ரத்த குழைகள்ல உள்ள இந்த கழிவுகள்ல தான், அந்த அடைப்புல தான் இருக்கு. அப்படி என்றால் இந்த ரத்த அழுத்தத்தை நிரந்தரமா குணப்படுத்தணும்னா நம்ம எண்களை குறைக்க மாத்திரை சாப்பிடுறதை விட இந்த அடைப்புகளை இயற்கை வழியில எப்படி அகற்றுவதுன்னு யோசிக்கணும் இல்லையா? அதுதான் அர்னால்ட் எரட்டோட சிகிச்சையோட அடிப்படை. மாத்திரைகள் எண்களை குறைக்குமே தவிர ரத்த குழாயில படிஞ்சிருக்கிற அந்த பிசுபிசுப்பான கழிவுகளை கரைக்காது. கண்டிப்பா. அதை இயற்கை வழியில எப்படி நிரந்தரமா நீக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு சில முக்கியமான தீர்வுகளை முன்வைக்கிறார். சரி, அதை எப்படி அகற்றுவது அப்படின்னு பார்த்தா மூலக்கட்டுரையில உண்ணா நோன்பு, அதாவது ஃபாஸ்டிங்க ஒரு முக்கிய தீர்வா சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்டிங் ரொம்ப முக்கியம்.
ஒரு நிமிஷம். இங்க எனக்கு ஒரு பொதுவான சந்தேகம் வருது. உண்ணா நோன்பு இருக்கணுமா? ஏன் அதுல என்ன சந்தேகம்? ஏற்கனவே ரத்த அழுத்தப்பாழ் பாதிக்கப்பட்ட ஒருவர் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பார். அவர் உடல் ரொம்ப சோர்வா இருக்கலாம். இந்த நிலையில உணவை நிறுத்திட்டு சாப்பிடாம இருந்தா உடல் மேலும் பலவீனமாகிடாதா? நிறைய பேருக்கு இந்த பயம் இருக்கும். ஒரு நோயாளிய பட்டினி போடுறது எப்படி ஒரு மருத்துவமாகும்? உடலுக்கு ஆற்றல் அப்படிங்கிறது உணவுல இருந்து தானே கிடைக்குது. இது மிகச் சிறப்பான கேள்வி. பெரும்பாலானவர்கள் இப்படித்தான் பயப்படுறாங்க. ஆனா உடலோட உயிரியல் வேறு விதமா செயல்படுது. எப்படி? உண்ணா நோன்பு அப்படிங்கிறது பட்டினி கிடக்கிறது இல்ல. அது உடலுக்கு கொடுக்கப்படுற உடலியல் ஓய்வு. பிசியாலஜிக்கல் ரெஸ்ட்னு சொல்லுவோம். ஓ, உடலுக்கு கொடுக்கற ஓய்வு. ஆமா, நாம உணவை சாப்பிடும்போது அதை செரிமானம் செய்ய நம்ம உடல் தனது மொத்த ஆற்றல்ல ஒரு பெரிய பகுதியை செலவிடுது. ஜீரண உறுப்புகளுக்கு அதிக ரத்தம் தேவைப்படுது. சரி. நீங்க குறுகிய கால உண்ணா நோன்பு இருக்கும்போது என்ன நடக்குது தெரியுமா? உடல் அந்த புதிய உணவை செரிக்கிற மாபெரும் வேலையை நிறுத்திடுது. அதாவது செரிமானத்துக்கான ஆற்றல் மிச்சமாகுது. சரி, அந்த மிச்சமாகும் ஆற்றல உடல் என்ன செய்யும்? அந்த மிச்சமாகும் ஆற்றல உடல் உடனடியாக தன்னைத்தானே பழுது பார்க்கும் வேலையில ஈடுபடுத்துது. ரிப்பேர் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுது. ஆமா, புதிய உணவு எதுவும் வராததால உடல் தனக்கு தேவையான ஆற்றலுக்காக உடலுக்குள்ள ஏற்கனவே தேங்கியிருக்கும் கழிவுகள், இறந்த செல்கள், இரத்த குழாய்கள்ல படிஞ்சிருக்க அந்த பிசுபிசுப்பான சளிக்கழிவுகள் இதையெல்லாம் எரிச்சு உணவா மாற்றத் தொடங்குது. ஆஹா, இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. இத மருத்துவ மொழியில ஆட்டோஃபேஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோ அப்படின்னா தானாக, ஃபேஜி அப்படின்னா சாப்பிடுவது. அதாவது உடலானது தன் உள்ளே இருக்கிற குப்பைகளை தானே சாப்பிட்டு சுத்தப்படுத்துது. கரெக்ட். இந்த ஆட்டோஃபேஜி அப்படிங்கிற உயிரியல் கண்டுபிடிப்புக்காக தான் 2016ஆம் ஆண்டு யோஷினோரி ஓசுமி அப்படிங்கிற ஜப்பானிய அறிஞருக்கு நோபல் பரிசே வழங்கப்பட்டுச்சு. வாவ், இது உண்மையிலே பெரிய விஷயம்தான். யோசிச்சு பாருங்க. 100 வருடங்களுக்கு முன்பே அர்னால்ட் எரட் எந்த நவீன கருவிகளும் இல்லாம தனது அனுபவத்தால இந்த உண்மையை சொல்லியிருக்கார். ஆமா. உண்ணா நோன்பின் போது அந்த ரப்பர் குழாயில உள்ள அடைப்புகளை உடல் தானாகவே உடைச்சு கரைக்க தொடங்குது. இந்த விஷயம் உண்மையிலே வியப்பா இருக்கு. உண்ணா நோன்பு அப்படிங்கிறது உடலை வருத்துறது இல்ல, அது உள்ளே இருக்கிற பழுத சரி செய்யும் ஒரு இயற்கையான மெக்கானிக். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு நோபல் பரிசு பெற்ற நவீன அறிவியல் உண்மையும் எரட்டோட பழைய மருத்துவ குறிப்பும் இவ்வளவு துல்லியமா பொருந்தி போறது ஆச்சரியம்தான். சரி, உண்ணா நோன்பு மூலமா அடைப்புகள் உடைந்தாய் விட்டது, குப்பைகள் தளர்த்தப்பட்டுச்சு. ஆனா அந்த குப்பைகள் எப்படி வெளியேறும்? அதான் அடுத்த முக்கியமான கட்டம். இவ்ளோ பெரிய குப்பைகளை எரிச்சு அழிக்கணும் இல்லையா? அதுக்கு தான் மூச்சு பயிற்சி பரிந்துரைக்கப்பட்டிருக்கா? உடல்ல இருக்கிற கழிவுகளை எரிப்பதற்கும் நாம சுவாசிக்கும் ஆக்சிஜனுக்கும் அப்படி என்ன நேரடி தொடர்பு இருக்கு? மிக நெருங்கிய நேரடியான தொடர்பு இருக்கு. இப்போ ஒரு குப்பையை எரிக்கணும்னா என்ன தேவை? நெருப்பு தேவை. ஆனா அந்த நெருப்பு எரிய ஆக்சிஜன் மிகவும் அவசியம் இல்லையா? மூடி அறைக்குள்ள ஆக்சிஜன் இல்லாம எதையும் எரிக்க முடியாது. ஆமா, அது அறிவியல் உண்மை. அதுபோலதான் நமது செல்கள்ல உள்ள கழிவுகளை எரிக்க செல்லுலார் ஆக்சிடேஷன், அதாவது செல்லுலார் ஆக்சிஜனேற்றம் தேவை. நாம வழக்கமா எப்படி சுவாசிக்கிறோம்? ரொம்ப மேலோட்டமா தான் சுவாசிக்கிறோம். ஆமா, நெஞ்சு பகுதியில மட்டுமே சுவாசிக்கிறோம். ஆனா ஆழமான சுவாசம் அல்லது நாடி சுத்தி மாதிரியான மூச்சு பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சு வரும்போது உடலோட ஒவ்வொரு செல்லுக்கும் ரத்தத்திற்கும் ஆக்சிஜன் அளவு பெருமளவு அதிகரிக்குது. ஓ, அந்த அபரிமிதமான ஆக்சிஜன் இரத்த குழாய்கள்ல தளர்த்தப்பட்ட நச்சுகளை எரிச்சு சாம்பலாக்குதா? எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாம மூச்சு பயிற்சியோடு இன்னொரு பெரிய பலனும் இருக்கு. அது என்ன? நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்டதா? ஏன்னா மூச்சு பயிற்சியின் போது நரம்பு மண்டலம் உடனடியா அமைதி அடையுதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். 100க்கு 100 உண்மை. ரத்த அழுத்தத்துக்கு மிக முக்கிய காரணங்கள்ல ஒண்ணு மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ் இல்லையா? ஆமா, ஸ்ட்ரெஸ்ஸால தான் நிறைய பேருக்கு பிபி வருது. நாம ஆழமா சுவாசிக்கும் போது நமது பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் தூண்டப்படுது. இது மன அழுத்தத்தை குறைச்சு ரத்த குழாய்களை ரிலாக்ஸ் ஆக வைக்குது. அப்போ ரத்த குழாய்கள் விரிவடையும் போது இயல்பாகவே ரத்த ஓட்டம் சீராகி அழுத்தம் குறைஞ்சிடும் இல்லையா? ஆமா. ஆக மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பக்கம் கழிவுகளை எரிக்கிறது, மறுபக்கம் குழாய்களை விரிவடைய செய்யுது. உடைச்சிடுச்சு, ஆக்சிஜன் அதை எரிச்சிடுச்சு. இப்போ அந்த சாம்பல, அந்த மீதமுள்ள கழிவுகளை உடலை விட்டு வெளியேற்றணுமே. அதுக்கு தான் உணவு முறை வருது. இதுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிக்கும் போதுதான் எரட்டோட உணவு முறை ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு புரியுது. அவர் பரிந்துரைக்கும் சளியற்ற உணவு முறை அப்படிங்கிறது வெறுமனே மாவுச்சத்தை நிறுத்துறது மட்டுமல்ல. அதுக்கு பதிலா என்ன சாப்பிடணும்னு சொல்றார்? பழங்கள், பச்சை காய்கறிகள், கீரைகள் ஆகியவற்றை அதிகமா எடுத்துக்க சொல்றார். இந்த உணவுகளுக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கு?
அந்த பழங்கள் மற்றும் காய்கறிகளை எரட் மிகச்சிறந்த துப்புரவு தொழிலாளர்கள் அப்படின்னு வர்ணிக்கிறார். துப்புரவு தொழிலாளர்களா? ஆமா, பழங்கள்ல குறிப்பா எலுமிச்சை, திராட்சை, தர்பூசணி போன்ற பழங்கள்ல உள்ள நீர்ச்சத்தும் அமிலத்தன்மையும் ஒரு இயற்கையான ஸ்க்ரப்பரை போல செயல்படுது. ஒரு பிரஷ் வச்சு தேய்க்கிற மாதிரி? கரெக்ட். அவை வெறும் தண்ணீர் கிடையாது, உயிருள்ள கட்டமைக்கப்பட்ட நீர், ஸ்ட்ரக்சர்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நீர் இரத்த குழாய்கள்ல எரிச்சு மீதமா இருக்கிற அந்த நச்சு கழிவுகளை, அந்த சாம்பலை ஒட்டுமொத்தமா இழுத்துக்கிட்டு வெளியேறுது. கூடவே நார்ச்சத்தும் குடலை சுத்தப்படுத்துது இல்லையா? கண்டிப்பா. அருமை. இதையெல்லாம் உடல்ல இருந்து வெளியே தள்ளுறதுக்கு இறுதியான ஒரு வழி வேணும். அதுதான் உடற்பயிற்சி இல்லையா? ஆமா, இது நாம அனைவரும் அறிந்ததுதான். ஆனா அர்னால்ட் எரோட்டாவோட பார்வையில இது எப்படி ஒரு சுழற்சியா முடியுதுன்னு பாருங்க. எப்படி? உடற்பயிற்சி செய்யும் பொழுது இரத்த ஓட்டம் உச்சத்தை அடையுது. எல்லாவற்றும் விட முக்கியமா வியர்வை வழியாகவும் சிறுநீர் வழியாகவும் நாம வெளிவிடும் மூச்சு காற்று வழியாகவும் இந்த நச்சுகள் வேகமா வெளியேற்றப்படுது. ஓ, அப்போ அடைப்புகள் கரைக்கப்பட்டு எரிக்கப்பட்டு உடலை விட்டு வெளியேற்றப்படும் அந்த இறுதிக்கட்டம் தான் உடற்பயிற்சி. மிகச்சரியா சொல்லிட்டீங்க. இது ஒரு முழுமையான இயற்கையான சுத்திகரிப்பு சுழற்சி. இத ஒரு பிரம்மாண்டமான கோணத்திலிருந்து பார்க்கும்போது மனசு ரொம்ப ஆச்சரியத்துல நிக்குது. ரொம்ப ஆழமான விஷயம் இது. இன்னைக்கு நாம அலசிய இந்த தகவல்களோட ஒட்டுமொத்த சாராம்சம் இதுதான். தோட்டத்து குழாயில அடைப்பு ஏற்பட்டா நாம மோட்டாரை குறை சொல்ல மாட்டோமோ, அதே போல நமது இதயம் வேகமா துடிச்சா இதயத்தை குறை சொல்வதையோ அல்லது மாத்திரைகளால அதோட துடிப்பை வலுக்கட்டாயமா குறைப்பதையோ ஒரு தீர்வா நினைக்க கூடாது. கண்டிப்பா. இரத்த குழாய்கள்ல பல ஆண்டுகளா படிஞ்சிருக்கிற சளி மற்றும் கழிவுகள் தான் உண்மையான வில்லன். ஆமா, அத உண்ணா நோன்பு மூலமா உடைச்சு, மூச்சு பயிற்சியோட ஆக்சிஜன் மூலமா எரிச்சு, பழங்கள் மற்றும் உடற்பயிற்சி மூலமா வியர்வையா வெளியேற்றதே இதுக்கான நிரந்தரமான இயற்கையான வழி. சூப்பரா சமரைஸ் பண்ணிட்டீங்க. தகவல்களால மூழ்கடிக்கப்படாடா ஒரு விஷயத்தோட ஆழத்தை அறிய நினைக்கும் உங்களுக்கு இரத்த அழுத்தம் குறித்த ஆர்னால்டு எரட்டோட இந்த மாற்றுச் சிந்தனை கண்டிப்பா ஒரு பெரிய திறப்பா இருந்திருக்கும்னு நம்புறேன். நிச்சயமா. நான் விடைபெறதுக்கு முன் இது எல்லாவற்றையும் இணைச்சு ஒரு பெரிய கேள்வியை உங்களை கேட்டுக்க முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. வெளியிலிருந்து புதிய உணவை கொடுக்காம நாம சற்றே ஓய்வு கொடுக்கும்போது நம்ம உடல் தன் இரத்த குழாய்களையும் அடைப்புகளையும் தானே சுத்தம் செஞ்சுக்கிற ஆட்டோபேஜி எனப்படும் மாபெரும் மருத்துவ சக்தியை கொண்டிருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நாம அறிவியல் பூர்வமா பார்த்தோம். ஆமா. அப்படி என்றால் அன்றாடம் நாம எதிர்கொள்ளும் பல குணப்படுத்த முடியாத உபாதைகளுக்கு நம்ம உடலோட இந்த இயற்கையான துப்புரவு படைய வேலை செய்ய விடாம நாமே தடுத்துட்டு தவறான உணவுகளை தொடர்ந்து உள்ளே தள்ளிக்கிட்டு நாம வெறும் மாத்திரைகளை மட்டும் நம்பி வாழ்றோமா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. அந்த மாத்திரைகள் உண்மையில நோயோட பேரை குணப்படுத்துதா, இல்ல நோயோட அலாரம் அடிக்கிற சத்தத்தை மட்டும் தற்காலிகமா நிறுத்தி வைக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாவ், மிக ஆழமான, உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இது. உங்க உடலோட அபாரமான சுய குணப்படுத்தும் சக்தி மீதும் இயற்கையின் மீதும் நம்பிக்கை வைங்க. ஒரு விஷயத்தோட அடிநாதத்தை புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வை இன்றைய உரையாடல் உங்களுக்கு வழங்கியிருக்கும் அப்படின்னு நம்புறோம். உங்கள் தேடல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும். உங்களுடன் இந்த ஆழமான அலசல்ல இணைஞ்சதுல மிகுந்த மகிழ்ச்சி. மற்றொரு சுவாரஸ்யமான தேடலோட மீண்டும் சந்திப்போம்.